ஹலோ மக்களே, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எலெக்ஷன் வருது 23ஆம் தேதி ஏப்ரல். நீங்கள் எல்லாருமே வந்து ஓட்டு போடுங்க. ஆனால் என்னோட கருத்தை வந்து கொஞ்சம் சொல்லிக்கிறேன் மக்களே. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சூழ்நிலையில் நீங்கள் சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா நம்ம எதிர்கால சன்னதிங்க கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கு உங்களால் ஆன ஒரு வாய்ப்பாக கூட இது இருக்கலாம் இந்த எலெக்ஷன். அதனால் நீங்கள் வந்து இந்த ஒரு எலெக்ஷனை மட்டும் கொஞ்சம் சீரியஸாக பாருங்க மக்களே. நீங்கள் 2 கட்சி ஆண்டதையும் இவ்வளோ நாளாக பார்த்துட்டீங்க. அதனால பரம்பரையா ஆண்டு இருக்க கட்சிகள்லாம் பார்த்து அவங்களோட அரசியல் வந்து நமக்கு தெரியாம இல்லை, எல்லாம் தெரியும் எப்படி பண்றாங்க என்ன ஏதுன்றது. இப்போ புதுசாக 2 கட்சிக்கு ஏதோ ஒன்று வாய்ப்பு கொடுக்கணும். அதில் நான் என்னோட சார்பாக நான் வந்து ஒரு சப்போர்ட் கேட்கறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டிவி கேக்கு. அது எதனாலன்னு கேட்டிங்கன்னா, டிவிக்கேல நம்ம விஜய் சார் தான் நிற்கிறாரு. அவர் ஆக்சுவலாக வந்து உழைச்சி இவ்வளோ முன்னேறி மக்களுக்காக ஏதோ திரும்ப செய்யணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்றது மட்டும் இல்லை, செயலில் இதுக்கு முன்னாடியில இருந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. யாரை கேட்டாலும் அவர் வந்து இந்த பணத்தை வச்சு தானாவே செய்யலாம் இல்லையா, அரசியல் இருந்தால் தான் செய்ய முடியுமா, அரசியல் வந்து தான் செய்யணுமான்லாம் கேட்குறாங்க. அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் ஒன்றே ஒன்று தாங்க, அவருக்கு இருக்கிற தகுதி, அவருக்கு இருக்கிற மனசு வேற யாருக்கு இருந்தாலுமே அவங்க ஆதரிங்கன்றது தான் நான் சொல்ல வரேன். நான் இப்போ வந்து எனக்கு சினிமா நடிக்கிறாரு, ஒரு நல்ல நடிகனா எனக்கு பிடிக்குன்றத தவிர ஒரு நல்ல மனுஷனா அவர் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவரோட சின்ன வயசுல இருந்தே பாருங்க மக்களே, அவர் ஒரு ஃபர்ஸ்ட் வாட்டி ஒரு படம் நடிக்கிறாரு. அந்த படம் நடிச்சதுனா அவரால் முடிஞ்சது என்னவோ அரசியோ இல்லை அந்த மாதிரி ஐட்டங்களோ ஏழை பாளையங்களுக்கு பண்ணணுன்ற எண்ணத்தோடய அவர் இருந்திருக்காருங்க, பண்ணியிருக்காருங்க. அதே போல நீங்க கொரோனா டைம்ல ஃபண்ட் அவரோட ஃபண்ட் வந்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரால இருந்து எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறத நீங்க பாத்தீங்கன்னா அதுலயும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். மற்ற எவ்வளவு பெரிய பெரிய ஆக்டர்ஸ் இவரை விட சம்பாதிக்கிறவங்க கூட கொடுத்தது கிடையாது. ரெண்டாவது இந்தியாவிலேயே செகண்ட் ஹையஸ்ட் டாக்ஸ் பேயர் வந்து இவர் தாங்க. அது நீங்க சொன்னாலும் நம்ப மாட்டீங்க. இருந்தாலும் நீங்க பார்த்து தான் கற்றுக்கணும் மக்களே. இதெல்லாம் வந்து எல்லாரும் சொல்லி ஒரு மனுஷன் நல்லது கெட்டதுன்னு சொல்றதுக்கு இல்லைங்க மக்களே. நான் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்றேன் மக்களே. ரெண்டாவது விஷயம் அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து இதை உங்கள்கிட்ட மக்கள்கிட்ட சொல்லணும் பிடிக்கணும்ன்ற எண்ணம் ஏதாவது இருந்ததுன்னா, இப்போ ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ இல்லாட்டி என்டிஏ நேஷனல் பார்ட்டியோ போயிட்டு நீங்க கூட்டணி வச்சுட்டாலே போதுங்க. இப்போ இருக்கிற சொத்தோட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு வாரி வழங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க மக்களே. அப்படி இருக்கிற சூழ்நிலையில இவர் வந்து எத்தனை இன்னல்கள் இடையூறுகள் வந்தாலும் நமக்காக நிக்கிறன்ற போது நம்ம ஆதரவு கொடுக்கலன்னா, அது இந்த டைம்ல வந்து நம்ம எதிர்கால தலைமுறையை நம்ம வந்து அவங்களோட வாழ்க்கைக்கு நல்லது நடக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கிற யார் வந்தாலுமே வந்து நம்ம வாய்ப்பு கொடுக்க மாட்டோம்ன்றதுல தெளிவா இருக்கிற மாதிரி தான் இருக்குங்க மக்களே. நம்ம சந்ததிக்கு நம்ம காசு பணம் சேர்த்து வைக்கலன்றதை விட நம்ம கூட நம்ம ஊரு நாடு அப்படியே வளரணும் மக்களே. நம்ம மட்டும் வளர்ந்தா போதும்னு நினைச்சோம்னா நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச கட்சிகளுக்கெல்லாம் போடுங்க. ஆனா நான் வந்து சொல்றேன், நம்மள மாதிரி எல்லாருமே வளரணும் அப்படின்னா நீங்க புதிய கட்சிக்கு புதுசா வரவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுங்க. அதுல இப்ப தகுதியா இருக்கிறவர் விஜய்க்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்றது தான் என்னோட கோரிக்கையா இருக்கு மக்களே. நீங்க இந்த ஒரு வாய்ப்பை மட்டும் கொடுத்துட்டு அவர் வந்து ஏதாவது சொன்னதுக்கு முரண்பாடா ஏதாவது நடக்கிறாரு பிடிக்கிறாருன்னா நீங்க இவ்வளவு விமர்சனத்தை வைக்கலாம். ஒரு விமர்சனத்தை வைக்கிறதுக்கு ஒரு அளவு இருக்கு. அது இல்லாம எப்ப வைக்கணும் எதுக்கு வைக்கணும்ன்றது இருக்கு. நீங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே இவ்வளவு விமர்சனம் வச்சீங்கன்னா நாளைக்கு என்ன நல்லது செய்யணும்ன்ற வரவன் இந்த அளவுக்கு மன உளைச்சல் கொடுத்தீங்கன்னா வருவானா, ஏதாவது செய்வானா? நீங்க யோசிங்க மக்களே, சிந்திங்க. இவ்வளவு பணம் இருந்து இவ்வளவு செல்வாக்கு இருந்து ஒரு ஆளை வந்து இப்படி டார்ச்சர் பண்றீங்கன்னா நீங்க தான் யோசிக்கணும் மக்களே. மக்களான நம்ம யோசிக்கலன்னா நாளைக்கு நம்ம நாட்டை நம்மளால திருத்தவே முடியாது. அரசியல்வாதிகள் திருத்த மாட்டாங்க, நம்ம தான் திருத்தி ஆகும். அப்ப அதனால மாற்றத்துக்காக ஒரு வாய்ப்பை விஜய் சாருக்கு கொடுங்க. விஜயோட கட்சியில இருக்கிற எல்லா மக்களுக்கும் நீங்க ஓட்டு போடுங்க. நன்றி மக்களே, வணக்கம்.